ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரோஹித் சர்மா வர்சஸ் ஹர்திக் பாண்டியா அந்த கேப்டன்சியை பற்றி. இப்போ அந்த கேப்டன்சி இஷ்யூவை பற்றி யுவராஜ் சிங் ஒரு வேறு லெவலில் ஒரு கிளாரிட்டியை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. ரோஹித் சர்மா வர்சஸ் ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற அந்த ஒரு கேப்டன்சி டிபேட் இப்போ வரைக்கும் நிற்காமல் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து ரோஹித் சர்மாவை சடனாக கேப்டன்சிலேருந்து ரிமூவ் பண்ணி அப்படியே வந்துட்டு ட்ரேடு வாங்கின ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்சியை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கையே வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு யுவராஜ் சிங் இப்போ ரொம்பவே வந்துட்டு வேறு லெவலில் ஒரு கிளியரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை பற்றி பேசவே ஆரம்பித்தார். அவர் என்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக ஆல்வேஸ் கெட் ஸ்டஃப் ஆஸ் யூ கெட் ஓல்டு. அதாவது வந்து இது வந்து ரொம்பவே வந்துட்டு டஃப் ஆகிட்டே போகும். எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு வந்து வயசாகிட்டே இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது டஃப் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறத கிரிக்கெட்டை மட்டுமே மையமாக வச்சு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நானுமே இருந்திருக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்துட்டு ஏஜ் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர்ஸ் வந்துட்டு ஏற ஏற ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏறுங்கிறதெல்லாம் யாருமே வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். பட் உங்களோட ஏஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே மைண்டில் வச்சு யங் பிளேயர்ஸுக்கு அந்த ஒரு டார்ச்சை வந்து பாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுதான் ரோஹித் சர்மா வர்சஸ் ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற விஷயத்தையும் நடந்தது. அதுவும் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம யாருமே பேசவே தேவையில்லை. ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு தரமான கிரிக்கெட்டர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த லீடர். ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு யங் பிளேயரை வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கா, ஒரு ரோஹித் சர்மா கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏன்னா அதுதான் ஒரு கேப்டனுக்கும் ஒரு லீடருக்குமான ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். பட் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் அந்த ஃப்ரான்ச்சைஸ் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு யங் பிளேயர்ஸ் வேணும் கேப்டன்சி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மிகப்பெரிய முடிவை இப்போ வந்துட்டு எடுத்துருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ அவங்க இந்த முடிவு எடுத்தது சரியாக தவறா அப்படின்லாம் கருத்து சொல்ல, அவங்களோட முடிவை எடுத்ததுக்கான ரீசன் இது தான். உங்களுக்கு ஏஜ் ஆகிட்டு இருக்குது, ஸோ அதனால் நாங்கள் யங் பிளேயர்ஸை நோக்கி போகணும், அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு இடத்துல வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் இந்த டெசிஷன் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம். வேறு எந்த டெசிஷனும் வந்துட்டு அந்த ஒரு முடிவுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு யுவராஜ் சிங் சொல்லியிருக்கிறாரு. ஸோ யுவராஜ் சிங்கை பொறுத்த வரைக்கும் நானுமே என்னோட கரியரில் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி ஒரு கிளாரிட்டியான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.